மாநகர் அமைப்பாளர் தோழர் அருள் ஜோசப் அவர்கள் விரைவாக வாசித்து முடித்த பின்னால் எழுச்சி தமிழர் அவர்கள் பொற்கரங்களால் அவருக்கு அந்த விருதை வழங்க இருக்கிறார்கள். மூத்த வழக்கறிஞர் திரு ஹென்றி திபேன் மனித உரிமை மீறல்களை எதிர்த்து போராடவும் இந்தியா முழுவதும் மனித உரிமை கலாச்சாரத்தை மேம்படுத்தவும் 1995ஆம் ஆண்டில் மக்கள் கண்காணிப்பகத்தை நிறுவினார். மனித உரிமைகள் மீறப்படும் போது இடைவிடாத சட்ட தலையீடு, மறுவாழ்வு மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரமளித்து ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்தியுள்ளார். அவரது தலைமையின் கீழ் மனித உரிமை கலாச்சாரத்தை வளர்த்தெடுக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட மனித உரிமை கல்வி நிறுவனம் நாடு முழுவதும் விரிவடைந்து 22 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் குழந்தைகளை சென்றடைந்துள்ளது. குடும்ப வன்முறை மற்றும் சித்திரவதையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையமான சுதந்திராவை நிறுவினார். இதன் மூலம் சித்திரவதைக்கு உள்ளானவர்களின் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பயின்று வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் போன்றவர்களாக உருவாக்கப்பட்டுள்ளார்கள். மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு மற்றும் தேசிய மாநில உரிமை நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் ஆல் இண்டியா நெட்வொர்க் ஆஃப் NGOs அண்டு இண்டிவிஜுவல்ஸ் ஒர்க்கிங் வித் நேஷனல் அண்டு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆகிய தேசிய அளவிலான கூட்டமைப்பை நிறுவி அதன் தேசிய செயலாளராக திரு திபேன் இருந்து வருகிறார். அவரது பணியை பாராட்டி தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான பல்வேறு நிறுவனங்கள் விருதுகள் வழங்கி சிறப்பித்துள்ளது. குறிப்பாக சர்வதேச அரங்கில் உயரிய விருதான அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஜெர்மனியின் மனித உரிமைக்கான விருதை பெற்ற முதல் இந்தியர் ஆவார். அதேபோல் தேசிய அளவில் நானி பல்கிவாலா நினைவு மனித உரிமைக்கான விருது, புதிய தலைமுறை ஊடகத்தின் சமூக பணிக்கான தமிழன் விருது இவற்றுள் சில வரும். 2012 முதல் தொடர்ச்சியாக அரசின் பல்வேறு அடக்குமுறைகள் மற்றும் பழிவாங்கல்களை எதிர்கொண்ட போதிலும் திரு ஹென்றி திபேனும் மக்கள் கண்காணிப்பகமும் நீதிக்கான தங்கள் அர்ப்பணிப்பில் அசைக்க முடியாதவர்களாக உள்ளனர். தேசிய மற்றும் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளனர். அவர் குறிப்பாக தமிழ்நாட்டில் சித்திரவதை, சாதிய பாகுபாடு மற்றும் வன்கொடுமைக்கு எதிரான போராட்டத்தை அவரது வாழ்க்கையின் தொடக்க நாளிலிருந்தே கையில் எடுத்துள்ளார். திரு ஹென்றி திபேன் மற்றும் அவரது மக்கள் கண்காணிப்பகம் 1997இல் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான தலித் மக்களை பாதித்த சாதி வன்முறையை கண்காணித்தனர். மக்கள் கண்காணிப்பகம் தென் மாவட்ட வன்முறை குறித்து ஒரு விரிவான அறிக்கையை கொண்டு வந்தது. தூத்துக்குடி மாவட்டம் சங்கரலிங்கபுரம் கிராமத்தில்